வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்று க்ளோசிங் வந்து ஒரு பையிங்கில் முடித்தாங்க. ஆனால் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்லியிருந்தோம். அதனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை எல்லா ஜோனை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் பையிங் இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு வேற வாய்ப்பு ரெண்டுமே சொல்லியிருந்தோம். சைட்வேஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பும் அதையும் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் இடையில சைட்வேஸ் இருக்க வாய்ப்புங்கிற மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருப்போம். நம்ம இன்றைக்கி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாங்க, ஆனால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணல. இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் 5 மினிட்ஸில் பார்த்தா தெரியும். இந்த ரேஞ்சிலே மார்க்கெட் வந்து ஃபுல் சைட்வேஸ். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பெரிய மூமெண்ட்ஸே இல்லை. அந்த 510க்கும் 540 இந்த 30 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் நிஃப்டி இருந்துச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். நம்ம பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம். அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையில மார்க்கெட் இருக்கும். இந்த எல்லோ ஜோன் எந்த பக்கம் பிரேக் பண்ணுது அந்த பக்கம் மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் ரேஞ்சு கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் காலைல மார்க்கெட் ஓப்பன்லேருந்து பார்த்தோம்னா, ஓப்பன்லேருந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டக்க போனாங்க, திருப்பி ஒரு ஃபால், திருப்பி சப்போர்ட் கிட்ட வந்தாங்க, திருப்பி பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டில் எந்த மூமெண்ட்ஸ் இல்லை, ஒரு ரேஞ்சிலே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதை நம்ம நேற்று எதிர்பார்த்தது தான். ஏன்னா அப்படி எதிர்பார்த்தா இந்த ஸ்டைல் இருந்தால் தான் அடுத்தது அப்சைடு போகிறதா டவுன் சைடு போகிறதாங்க முடிவு பண்ணுறதுக்கான கேண்டில் தான் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தா அதை தான் போட்டுருக்காங்க. சரி, ஓகே, நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எல்லாத்தையும் மூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் பார்க்குறதுக்கு முன்னாடி வீக்லி பார்த்துப்போம். ஏன்னா மார்க்கெட் நாளைக்கு லீவு, இன்னும் திங்கக்கிழமை தான் மார்க்கெட். ஆனால் வீக்லி கேண்டில் க்ளோசிங் தான் இன்றைக்கி. அந்த வீக்லிலேருந்து பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா டபுள் பாட்டம்னா இந்த கேண்டோட லோ தான் வரும். அதையும் க்ளோசிங் வந்து நல்லா பிரேக் பண்ணி தான் முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த புல்லிஸ் ஆரம்பித்த இடம் பார்த்தோம்னா இந்த இடம், அதாவது 23,373 இந்த ரேஞ்சில் தான் ஒரு புல்லிஸ் மூவ்னு கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த இடத்த எடுத்துக்கலாம். இல்லை இந்த கேண்டோட ஹை வரைக்குமே நம்ம வந்து டபுள் பாட்டம் அப்படிங்கிற ஸ்டைலோடு எடுத்துக்கலாம். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் கண்டினியூ அடுத்த வீக் இருக்கும். அது எந்த அளவுக்கு பார்த்தோம்னா லோ வரது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த மட்டம் கிட்டத்தட்ட 22,500 அப்படிங்கிற ரேஞ்சு வரைக்கும் வரது. இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும் வீக்லி படி. அதாவது இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த கேண்டிலோட ஹை, அதாவது இந்த ஒரு இதோட ரிசல்ட்டோட நடந்த கேண்டில், இந்த கேண்டிலோட 350 நினைக்கிறேன், 23,330 அந்த 300 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, டே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டபுள் பாட்டா தொட்டு பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சு திருப்பி ஒரு பால் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில். இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ். இது ஹையை பிரேக் பண்ணால் திருப்பி புல்லிஸ் போகிறது வாய்ப்பு இருக்கும், லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டில் ஹை சொல்லியிருந்தோம் 350. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். 23,350 சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த ரேஞ்சு நம்ம சொல்லியிருப்போம். அந்த டே கேண்டில் சட்டப்படி பார்த்தோம்னா 22,780 அந்த ரேஞ்சு வருது. ஆனால் வீக்லி படி பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு வரும், அதாவது 250 நினைக்கிறேன் நம்ம பார்த்தது. 500 பார்த்தோமோ, ஆமாம், 22,500 இந்த ரேஞ்சு இந்த கேண்டில் ஹை வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரி, பார்ப்போம் 15 மினிட்ஸில் திங்கக்கிழமை நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இது இந்த எல்லை ஒன்று போடலாம், அது போட்டுருவோம். 23,568 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 23,675, அதுக்கடுத்து 23,807 வரைக்கும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துகிட்டோம் 23,486 அப்படிங்கிறது இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட். அதுக்கடுத்து 23,350 அப்படிங்கிற சப்போர்ட் போட்டிருக்கோம். அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,206 அப்படிங்கிற ரேஞ்சு போட்டிருக்கோம். ஸோ ஓகே, என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம ஃபால் இருக்கும். அது இந்த 350 வரைக்கும் இருக்கும். 350ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான இடமா இருக்கும். அதனால் மார்க்கெட் இந்த இடத்துல அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இது பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தது 200 கீழேயும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இப்போ எதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னா இந்த இடம், இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் இவ்வளோ தூரம் வரது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 568லேருந்து 675 வரைக்கும் ஈஸியாக போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடங்கிறது ஒரு முக்கியமான இடம்னு பார்த்தா இந்த 23,675 இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் அடுத்தது புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் முக்கியமான இடமா இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் சப்போர்ட் வச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணிச்சுன்னா, ஒன்றும் பிரேக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா இந்த இடம் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். 2 டைப் ஆஃப் ஃபாலாக நடக்கும். ஒன்று, இந்த இடத்த பிரேக் பண்ணலன்னா மார்க்கெட் இந்த அளவுக்கு இறங்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டான மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுக்கு மேலே
இந்த இடத்துல பிரேக் பண்ணாங்கன்னா ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்துட்டு திருப்பி இந்த ரேஞ்சில் கொஞ்சம் ஒரு சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சில் இப்படி இருந்துட்டு இது பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பார்த்தாலும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் முக்கியமான இடமா இருக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே. அது எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு தான் மார்க்கெட் நிர்ணயிக்கிறதா இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 23,350 பிரேக் பண்ணிட்டானா மார்க்கெட்டை கண்டினியூ அடுத்தது ஃபால் இருக்கும். அதே போல் 23,675 பிரேக் பண்ணுறது அடுத்தது புல்லிஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து மூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்னா இந்த ஹேமரோட லோ தான். இதாவது டபுள் பாட்டமாக இந்த இடத்த எடுத்துக்கலாம். அதாவது 49,680 இந்த ரேஞ்ச் இருக்குது. இது பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து நம்ம ஃபால் இருக்கும். இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வாய்ப்பாக இருக்கிறது நிஃப்டியும் சப்போர்ட்டுக்கு செட்டப்லாம் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் வந்து பேங்க் நிஃப்டி இந்த சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வீக்லி படி. நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி பார்த்தோம்னா நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு இந்த இடம் தான். இது வீக்லியோட லோ தான் வரும். அதாவது 49,659. இதில் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். இதுக்கான செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல டே கேண்டில் இருக்குது. டே கேண்டில் செட்டப் படி பார்த்தீங்கன்னா புல்லிஸ் போகிறதுக்கு வாய்ப்பு தெரியுது. இந்த இடத்த பிரேக் பண்ணால் ஃபால் இருக்கும். அது டக்கு நடக்க வாய்ப்பு இல்லை. நாளைக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் போட்டு தான் அடுத்து நடக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் என்னை பொறுத்தளவுக்கு அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தெரிகிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே, நம்ம 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 50,544, அடுத்து 51,357, அடுத்து 52,177. சப்போர்ட்னு எடுத்துகிட்டோம்னா 49,654, அடுத்து 49,057 அது வரைக்கும் போட்டிருக்கோம். இதை பிரேக் பண்ணால் பெரிய ஃபால் இருக்கும். அதனால் அது இந்த ரேஞ்சு போடலை. சரி, ஓகே. மார்க்கெட்டில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த 50,544 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த கேண்டோட லோ வரைக்கும் வந்துட்டு இப்படி அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் ஒரு வேளை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் 49,654 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இந்த 49,654 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து அடுத்த சப்போர்ட் பார்த்தோம்னா 49,057 வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா அங்கே அடுத்தது ஒரு பெரிய ஃபால் இருக்கத்தான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.